திருவன் சரணம். அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மீக வழிக்கு நாங்கள் எப்படி வருவது என்ற விளக்கத்தை நாங்கள் இந்த போதனையினூடாக கொஞ்சம் விளக்கமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம். ஆன்மீகம் என்றால் என்ன? இன்றைய உலகத்தில் ஆன்மீகத்தை பற்றி கதைக்கிற ஞானிகள் ஏராளமாக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாமே ஞானம் அடைந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு ஆன்மீகத்தை பற்றி பேசுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் எல்லாமே சொல்வது உண்மையான ஆன்மீக வழியா? இவர்கள் எல்லாமே உண்மையாலுமே ஞானம் அடைந்து விட்டார்களா என்று பார்த்தால், ஆன்மீகம் என்ன அப்படின்னு உண்மையிலேயுமே தெரியாத மனிதர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் ஞானம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் அவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டிருக்கணும். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைந்திருக்கணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய உண்மையான ஆன்மீக வழி. ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீளாத வரைக்கும், ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் எதை செய்தாலும், எப்படியெல்லாம் செய்தாலும், தவம் செய்தாலும், தியானம் செய்தாலும், அங்கம் புரண்டாலும், விரதம் இருந்தாலும், எப்படியெல்லாம் என்ன காரியத்தை செய்தாலும் அது ஆன்மீக வழி என்று நினைத்து கொண்டு செய்வது எல்லாமே உண்மையான ஆன்மீக வழி கிடையாது. ஆன்மாவை மெருகூட்டுவது தான் அங்கே செய்யப்படுகிறது. ஆன்மாவை போஷணை செய்வது தான் அங்கே செய்யப்படுகிறது. தியானம் செய்பவர் மனதை ஒருநிலைப்படுத்துகிறார். மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் மூழ்கி இருக்கிறார். அப்போது அவருக்கு ஆன்மா என்றால் என்னன்னு தெரியாது. அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் மேலும் வழிக்கு வரலை. அதே போல் பிரார்த்தனைகளை செய்து வேண்டுதல்களை வைத்து பூஜைகளில் ஈடுபடுபவர் ஆன்மா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள அவருக்கும் வழி கிடையாது. அப்போ ஏதோ ஒரு கற்பனையில் அவர் என்னத்தையோ ஒன்று நினச்சிக்கிட்டு அவர் இன்றைக்கி இந்த ஆன்மா என்ற ஆன்மீக வழி இதுதான், அப்போ இதை நாங்கள் கடைபிடித்து எங்களுக்கு விமோச்சனம் பெற முடியும் என்று அவர் கற்பனையிலே இருக்கிறார். அதே போல் விரதங்களை கடைபிடித்து அந்த விரதத்தினூடாக 48 நாள் விரதம் பிடித்து அதில் உண்ணாமல் உறங்காமல் மச்சம் சாப்பிடாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்களை செய்து அதில் விமோச்சனத்தை தேடுகிறார். இதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று அவர் நம்புகிறார். இப்போ இதே போல் இன்னும் காசியில் போய்ட்டு குளிச்சிட்டா கர்மா கலைஞ்சிரும், அப்போது நாங்கள் ஆன்மீக வழிக்கு வருவோம் என்று அப்படியும் எண்ணி ஏகப்பட்ட துஷ்டிகளில் நடை வழியில் பாதையில் போய்ட்டு நான் இறைவனை தரிசித்தால் எனக்கு ஆன்மா வழி கிடைக்கும், ஆன்மீக வழி கிடைக்கும் என்று ஏகப்பட்ட துஷ்டிகளில் ஏகப்பட்ட கோணங்களில் மனிதர்கள் இந்த மாதிரி சிக்கி தவிக்கிறார்கள்.
ஆன்மா என்ற திருஷ்டியில் இருந்து கொண்டு ஆன்மீக வழிக்கு வர்றதுக்கு பலவிதமான முயற்சிகளை செய்கிறாங்க. அப்போ எங்கேயுமே ஆன்மா என்ற திருஷ்டியிலிருந்து மேலும் வழி அங்கே எங்கேயுமே கிடையாது. அதில் எங்கேயுமே ஆன்மீக வழி கிடையாது. உண்மையான ஆன்மீகம் என்றால் அது ஆன்மா என்ற திருஷ்டியிலிருந்து மேலும் வழியாக இருக்கணும். அப்போ அதற்கு பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த படிச்ச சமுப்பாத தர்மம் தெரிஞ்சிருக்கணும். தெரிந்து கொண்டவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். அப்போ அவர் தான் இந்த வழிக்கு வந்தவர். ஆன்மா எப்படி உருவானது என்ற புரிதல் அவர்கிட்ட இருக்கணும். தெரிந்து கொள்ளணும் முதல்ல. இப்போ தெரிந்து கொள்பவர் புரிந்து கொள்கிறார். ஞானத்தோ அகம்பிக்கவே பஸ்ஸத்தோ ஆசவானம் யஹம் வதாமி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தெரிந்து கொள்பவர் புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொள்பவருக்குத்தான் இந்த ஆஸ்ரவ கிளேஸ் என்ற இந்த ராக தேச மோக என்ற தீ அணையப்படுகிறது. இப்போ தீ அணையும் வழிக்கு அவர் வரணும். அப்போ அந்த வழிக்கு வராதவர் ஆன்மீகம் பற்றி அவருக்கு தெரியாதவர். ஆன்மீகம் என்றால் என்னன்னு தெரியாது. அவர் ஏதோ ஒரு கற்பனையில் தவம் செய்வார், தியானம் செய்வார், விரதம் கடைப்பிடிப்பார். அப்படிலாட்டி காசியில் போய்ட்டு குளிச்சா கர்மம் கலையும்னு கர்மத்தை கழிப்பதற்கு கர்மத்தை போக்குவதற்கு என்று ஏகப்பட்ட துஷ்டிகளில் அவர் போய்கொண்டே இருப்பார். அப்போ இதற்கு முடிவும் இல்லை. ஆன்மா என்ற திருஷ்டியிலிருந்து அவர் மீளவும் இல்லை. ஆன்மீக வழிக்கு அவர் வரவும் இல்லை. அப்போது இது முற்றுமுழுதாக நடைமுறையில் தான் இருக்கிறது. நடைமுறை பக்கம் தான் இது இருக்கிறது. பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொள்பவர் சுத்தவத் ஆரிய ஸ்ராவகராகிறார். ஆரிய ஸ்ராவகருக்கு தான் வழி திறக்கிறது. அதுதான் ஆன்மா என்ற துஷ்டியில் மேலும் வழிக்கு வந்தவர் இவர் தான். அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர் இவர் தான். இவர் தான் சத்திய ஞானம் அடைபவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இது ததங்க மற்றும் நிஷ்கர்மண பிரகான அல்ல. இது சமுச்சேத பிரகான. பகவான் புத்தர் அவர்கள் கூறியது சமுச்சேத பிரகான. அப்போது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு தான் சமுச்சேத பிரகான என்ற முற்றுமுழுதாக விடுதலை அடையும் வழிக்கு வந்தவர். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்தவர் இவர்தான். அப்போ இவர்தான் சத்திய ஞானம் அடைந்தவர். அப்போது இவரை தவிர எந்த தியானத்தில் மூழ்கி இருந்தாலும் எந்த தவத்தை செய்தாலும் அவர் இமய மலையில் போய்ட்டு தியானம் செய்யலாமா இருக்கலாம். ஏகப்பட்ட துஷ்டியில் அவர் கோர்த்து பல தியானங்களில் ஈடுபடுவாராக இருக்கலாம். ஆனாலும் அவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீளலைனா பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த படிச்ச சமுப்பாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அவருக்கு ஆன்மா என்ற துஷ்டியில் மேலும் வழி கிடைக்காது. அப்போ இந்த வழிக்கு வர முதலில் நாங்கள் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். உலகின் யதார்த்தம் என்ன, உலகத்தில் உள்ள சத்திய தன்மை என்ன, உலகம் என்றால் என்ன, அப்போது அது எங்கே இருக்கிறது என்ற சத்திய தேடல் எங்களுக்குள்ளே இருக்கணும். சத்திய தேடல் எங்களுக்குள் இல்லாமல் அதை ததங்க மற்றும் நிஷ்கமன என்ற இந்த பிரகான என்கிற அதை முறியடிக்கும் வகையில், அதாவது ததங்க பிரகான என்றால் தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதை போல பூஜைகளை செய்து வழிபாடுகளை செய்து வேண்டுதல்களை வைப்பது போல அதில் ஒரு பரவச நிலையை எதிர்பார்க்குறாங்க. அதில் மீளும் வழியை எதிர்பார்க்குறாங்க. அதில் விமோச்சனம் பெறும் வழியை எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதில் ததங்க பிரகான என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதை போல அதை பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் தண்ணீருக்குள்ளே பந்து இருக்கும். அதை விட்டுட்டோம் சொன்னால் அது மேலே வந்துடும். அடுத்த நொடியே அது மேலே வந்துடும். இப்போ இதே போலத்தான் இந்த ததங்க பிரகான என்ற இந்த மனிதர்கள்
தியானம் செய்து இந்த பூஜைகளில் வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இதில் விமோச்சனம் தேடுகிறார்கள். அப்போ அது இந்த அந்த நேரத்துக்கு ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அது நிரந்தரமானது கிடையாது. அது அழிந்து போகக்கூடியது. அது அடுத்த கணமே அழிந்து போகக்கூடியது. அதுதான் ததங்க. அப்போது இந்த ததங்க பிரகான, இந்த பிரகான என்பது அழிந்து போகக்கூடியது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு தான் அது இல்லாமல் போகும். அப்போ சமுச்சேத பிராகண என்பது தியானம் செய்து தியானத்தினூடாக சமத்த சமாதியில் தியானம் செய்து இந்த சமாதி நிலையில் மூழ்கி இருப்பது தான் இந்த நிஷ்கமன பிரகான. அப்போது அது அந்த சமாதி நிலையில் இருக்கும் வரைக்கும், அதாவது தியானத்தில் இருக்கும் வரைக்கும் கண்களை மூடிக்கொண்டு கைகளை வைத்துக்கொண்டு சம்மலம் காலிட்டு அமர்ந்து தியானத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த சமாதி நிலை என்பது இருக்கும். மனம் அமைதி அடைந்து இருக்கும். மனம் ஒரு நிலையில் இருக்கும். அப்போ அதிலிருந்து அவர் வெளிவந்ததன் பிறகு அந்த தியானத்திலிருந்து எழும்பி வேறு காரியங்களில் ஈடுபடும் போது, சமூகத்தோடு நாங்கள் இணைந்து செயல்படும் போது, அப்போது அவருக்கு ஏற்படும் அனுபவங்களின் காரணமாக அவருடைய மனம் தடுமாற்றங்களுக்கு உள்ளாகும். அப்போது அதிர்வுக்கு உள்ளாகும். அப்போ அதிர்வுக்கு உள்ளானதன் பிறகு அவருடைய அந்த சமாதி நிலை என்பது கலைந்து போகும். அப்போ அந்த கலைந்து போவது தான் இந்த நிஷ்கம்மன பிரகான. அப்போ அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த சமாதி நிலை என்பது இருக்கும். அப்போது அது முற்றுமுழுதாக அழிந்து போவது கிடையாது. அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அதில் நாங்கள் ஒரு இன்பத்தை அடைகிறோம், ஒரு திருப்தியில் இருக்கோம், மகிழ்ச்சியில் இருக்கோம், ஆனந்தத்தில் இருக்கோம். இப்போ இதுதான் உண்மையான ஆன்மீக வழி. இதுதான் ஞானம் என்று மனிதர்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுதான் ஞானம், இதைத்தான் புத்தரும் சொன்னார், இதைத்தான் செய்தார் என்று உலகத்துக்கு போதனை செய்யும் போதனையாளர்கள் கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த சமத்த சமாதியில் மூழ்கி ஒரு நிலையில் உட்கார்ந்து கொண்டு எத்தனை வருடக்கணக்கில் இருந்தாலும் வேலை இல்லை. அது ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்தவர் மீளலைன்னு சொன்னால், ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடையலைன்னா அவருக்கு அந்த நிஷ்கம்மன பிராகண என்ற அந்த சமாதி நிலையில் இருக்கும் வரைக்கும், அவர் தியானத்தில் மூழ்கி இருக்கும் வரைக்கும் அந்த சமாதி நிலை என்பது இருக்கும். அவர் எழுந்து வேறு காரியங்களில் ஈடுபடும் போது அந்த சமாதி நிலையானது கலைந்து அங்கே மனம் அதிர்வுக்குள்ளாகி அவருடைய ஆன்மா என்ற துஷ்டியை அவரால் அறிந்து கொள்ளாமல், ஆன்மா என்ற துஷ்டி என்றால் இதுதான், அப்போது இதிலிருந்து நான் முழுதாக விடுதலை அடையலை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணராட்டி அவர் ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் இருப்பார். அவர் துஷ்டிக்குள்ளே இருக்கும் அவர் இப்போ எத்தனை வருடக்கணக்கில் தியானத்தில் மூழ்கி இருந்தாலும் வேலையில் அது பிறப்பை கொடுக்கக்கூடியது. அதாவது அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் மீள் வரல, விடுதலை அடையலை. அப்போ இதுதான் நிஷ்கம்மன பிராகான என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த சமுச்சேத பிராகான என்பது ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிராகான அல்ல. அது ஜட்டில, நிகண்ட, பிராக்மண என்கிற இந்த இந்துக்கள் வேதத்தில் உள்ளவர்கள் எல்லாமே செய்த தியானம்தான் அவர்கள்தான் இந்த ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிராகணையில் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அல்பமான இன்பத்துக்காக மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் பரவச நிலையில் மூழ்கியிருந்து சமாதி நிலையை அடைந்திருந்தாங்க. அதுதான் நிஷ்கம்மன பிராகண. அப்போ ததங்க பிராகண என்பது அந்த பூஜைகளை வழிபாடுகளில் ஈடுபட்டு பிரார்த்தனைகளை வேண்டி, அதே போல்
தீட்டுப்படாமல் விரதம் அனுஷ்டித்து இந்த மாதிரி செய்வது தான் இந்த ததங்க பிராகான. அப்போ இது இரண்டிலும் விமோச்சனம் கிடையாது. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ததங்க பிராகனையிலும் விமோச்சனம் இல்லை, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு அல்பமானது. அப்போ நிஷ்கம்மன பிராகனையிலும் விமோச்சனம் கிடையாது, அதுவும் அல்பமானது, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்போ எல்லாத்தையும் கைவிட்டுட்டு தான் இந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் கைக்கு எடுத்தார்கள். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம், இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி தேடி கண்டு அறிந்து புரிந்து கொண்ட போது அந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ விடுதலை அடையும் போது அங்கே சமுச்சேத பிராகான என்ற இந்த முற்றுமுழுதாக விடுதலை அடைந்த சுபாவம் இங்கே உருவாகுகிறது. அதை அவரால் உணரக்கூடியதாக இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் புரிந்து கொண்டு நடைமுறையில் இதை கையாளும் போது, அப்போ மனம் என்பது எண்ணங்கள் என்பது வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது. அப்போது வெளியில் அல்ல என்றால் அப்போ வெளியில் நாங்கள் இன்றைக்கு உலகம் இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம். காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைச்சு பிடித்து கொண்டிருக்கோம். அப்போ அந்த நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் பிடிப்பு தான் ஆன்மா என்ற துஷ்டி. பிறந்த குழந்தைக்கு எதுவுமே இருக்கலையே, ஒன்றுமே இருக்கலையே. பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், ஆனால் பெரிய ஆளை வந்ததுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது. அப்போ இது எப்படி உருவானது என்ற விமர்சனம் செய்வதுதான் இந்த விதர்சனா தியானம். இந்த விதர்சனா தியானத்தினூடாகத்தான் இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கண்டு அறிகிறார்கள். அப்போ பிறந்தபோது ஒன்றுமே இல்லை, ஆனால் பெரிய அளவு வந்த கைக்கு எல்லாமே இருக்குது. அப்போ இது எப்படி உருவானது? விமர்சித்து பார்க்கும்போது கண்ணும் காதும் இணைகிறது, சத்தமும் வர்ணமும் இணைகிறது. அப்போது இணைந்த இணைப்பு தான் உலகம். அப்போது வெளியில் தெரிகிறது இருக்கிறது என்று நாங்கள் சொல்வது எல்லாமே எண்ணம் தான். அப்போது வெளியில் எல்லாம் இந்த சத்தம் எல்லாம் கேட்குது, இந்த பூச்சிகள் கத்துது, இந்த சத்தம் பூச்சிகளின் சத்தம் காதுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அப்போ அது எல்லாமே பூச்சி என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்படி ஒன்றும் வெளியில் கிடையாது, அது மனதில் தான் இருக்கிறது. மனதில் உள்ள எண்ணத்தை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு நாங்கள் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கோம், நினச்சி கொண்டிருக்கோம். அப்போ அந்த பிடிப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதுதான் ஆன்மா என்ற துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்பில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது மனதின் மாயக்குள்ள கற்பனையில், ஃபேண்டசி உலகத்தில் தான் வாழ்கிறோம். இப்போ கற்பனை உலகத்தில் தான் வாழ்கிறோம். அப்போ இல்லாத ஒன்று இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கோம். அப்போ கற்பனையில் தானே இருக்கும், உண்மையிலையா இருக்கும்? இல்லை, உண்மையில் அல்ல. உண்மை என்னன்னு தெரியாமல் நாங்கள் கற்பனையில் இருக்கோம், அறியாமையில் இருக்கிறோம். அந்த அறியாமையிலிருந்து மீள்வரத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். இதை கேட்பவர் கேட்டு விமர்சித்து பார்க்கிறார். அந்த விமர்சனம் தான் விதர்சனா தியானம். விதர்சனா தியானத்தினூடாக அதை பார்க்கிறார். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கா அப்படி பார்க்குறாரு. கண்களுக்கு தெரிவது வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை அவர் கேட்டு விமர்சித்து பார்க்கும்போது உண்மையாக அவருக்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் அகப்படாது, வெளியில் அவருக்கு கிடையாது. வெளியில் அப்படி ஒன்று இல்லை. ஏனென்றால் இது பிரத்யக்ஷ தர்மம். பகவான் புத்தர் அவர்கள் அதை கண்டு அறிந்து புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து அனுபவபூர்வமாக கூறினார்கள். அனுபவித்து பிரத்யக்ஷம் அடைந்த பிரத்யக்ஷ தர்மத்தை தான் போதித்தார்கள். அப்போ அது பொய்யாகுமா? பகவான் புத்தர் சொன்னது பொய்யாகுமா? இல்லை, அது ஒருபோதும் பொய் கிடையாது. இதுதான் சத்திய தர்மம், மகா காம்பீரமான பரம சத்தியம். இதுதான், வெளியில் எங்கேயுமே எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாமே நினைச்சிக்கிட்டு இருக்கோம் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த நினைப்பு தான் மனதின் மாயை. அப்போ மாயைக்குள்ளே தான் நாங்கள் வாழ்கிறோம்.
அப்போ கற்பனையில் வாழ்கிறோம். அப்போ இந்த கற்பனை எப்படி உருவானது பார்த்தா, அந்த மனம் உருவான விதத்தில் தான், ஆன்மா உருவான விதத்தில் தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். அதாவது ஆன்மா எப்படி உருவானது, மனம் எப்படி உருவானது என்று நாங்கள் கண்டுபிடித்தால்தான், எங்களுக்குள் இந்த சத்தியத்தை நாங்கள் உணர்ந்தால்தான் எங்களுக்கு இந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள முடியும். மனம் என்ற மாயிலிருந்து எங்களுக்கு அப்போ தான் மீள முடியும். அப்படி இல்லாட்டி நாங்கள் தியானம் செய்து சமத்துவ தியானத்தில் பரவச நிலையில் மூழ்கி இருப்பதனால நாங்கள் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள முடியாது. அப்போ அது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் வழி கிடையாது என்றால் அப்போ அது ஆன்மீக வழியா? இல்லை, அது ஆன்மீகம் அற்ற வழி. ஆன்மீகம் என்றால் என்னென்னு தெரியாத மூடர்கள் தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி போதனை செய்கிறாங்க. இதுதான் ஆன்மீகம், இங்கே வாங்க இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தை விற்கிறாங்க, ஏலமிடுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, தன்னுடைய வகுப்புகளை வழிநடத்துவதற்காகவும் அதை மெருகூட்டி வளர்த்து சம்பாதித்து கொள்வதற்கும் இன்றைக்கு போட்டி போடுகிறார்கள். ஆன்மீகத்தை மெருகூட்ட, ஆன்மீகத்தை வளர்க்க போட்டி போடுகிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்னென்னு தெரியாமல் ஆன்மீகத்தை பற்றி இன்றைக்கி விற்கிறாங்க. ஆன்மீகத்தை விற்கிறாங்க. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார்கள், இதைத்தான் செய்தார்கள் என்று விற்கும் விற்பனையாளர்கள், வியாபாரிகள் உலகத்தில் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ இது ஏதாவது உண்மையிலேயுமே இவர்கள் ஆன்மீகவாதிகளா? இவர்கள் உண்மையாகவே ஞானம் அடைந்திருக்காங்களான்னு பார்த்தா எங்கேயுமே அப்படி ஒருத்தர் கிடையாது. அப்படி ஒன்று இல்லை எங்கேயுமே. ஏன்னா ஆன்மீகம் என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய அந்த படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் நடைமுறையில் கையாண்டு ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து வருகிறார். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். விடுதலை அடைந்த போது அவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது. வெளி உலகம் உண்மை இல்லை என்றால் அப்போது வெளி உலகத்தில் அவர் இருக்கிறார்? இல்லை, அவர் உலகத்தை வென்றவர், மரணத்தை வென்றவராகிறார். மரணத்தை வென்றபோது அவருக்கு பிறப்பதற்கு உலகம் இல்லை. அப்போ பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை என்றார். அப்போ அவரும் இங்கே இல்லை. அவரும் இல்லை என்றால் இதுதான் ஆன்மீக வழி, இதுதான் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீளும் வழி. இப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர் ஆன்மா என்ற சமிக்கையில் அவர் இருக்கிறார். பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர், வெளி உலகத்திலிருந்து மீண்டவர். மீண்டும் அவருக்கு மனதில் உலகம் இருக்கிறது. முதல்ல வெளி உலகத்திலிருந்து மீண்டவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்றாரு. இப்போ வெளி உலகத்திலிருந்து மீண்டு விட்டாலும் அவருக்கு மனதில் உள்ள எண்ணங்களுக்கு வேல்யூ இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. மனதுக்குள்ள வேல்யூ மதிப்பு இருக்கும் வரை அவர் எண்ணங்களில் வாழ்வார். எண்ணங்கள் உண்மை என நம்பி வாழ்வார். அப்போ வெளியிலிருந்து மீண்டு விட்டாலும் மனதில் உள்ள எண்ணங்களுக்கு வேல்யூ மதிப்பு இருக்கிறது என்றால் அப்போது ராகதேச மோக தணிந்து விட்டாலும் அது அழிந்து போகவில்லை, அது இன்னும் இருக்கிறது, படிந்து இருக்கிறது. அப்போது அது இந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு உதாரணத்தை, தீ அணைந்து விட்டாலும் மேலே தெரிவது சாம்பலாக இருந்தாலும் அந்த சாம்பலுக்கு அடியில் உள்ள தீ இன்னும் இருக்கிறது. சாம்பல் மேலே தெரியுது சாம்பல், ஆனால் சாம்பலுக்குள்ளே இன்னும் தீ இருக்கிறது. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் ஒரு பஞ்சை போட்டோம்னா டக்குன்னு பிடிக்கும். அதுபோல் அந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு ஆன்மா என்ற சமிக்கை இருக்கிறது. மனதில் அவருக்கு உலகம் இருக்கிறது, மனம் அவருக்கு உண்மையாக இருக்கிறது. அப்போ மனதில் மீளும் வழியில் அவர் பயணிக்கணும். அப்போ இதுதான் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீளும் வழி, ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்து மீண்டும் வழி. அந்த சமிக்கையிலிருந்து மீளும் வழியில் அவர் பயணிக்கணும். அப்போதான் கிருத்திய ஞானம், அதாவது சத்திய ஞானம் அடைந்தவர் சம்மாதிட்டிக்கு வருகிறார். அதாவது தர்ம போதனைகளை கேட்டு அதை சத்திய தர்மத்தை கேட்டு புரிந்து கொண்டு நடைமுறையில் கையாளும் போது வெளியுலகத்திலே மீள்கிறார். வெளி உலகத்திலிருந்து மேலும் போது சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்போ உணர்வுக்குள் அவர் சத்தியத்தை உணரும் போது அவர் வெளியுலகத்திலிருந்து மீளும் போது கர்மா என்ற கர்ம பூமியை வெல்கிறார். அவர் இந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறார். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போது
அது சத்திய ஞானம். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ கிருத்திய ஞானம் என்பது மனதில் மீளும் வழி. அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர் ஆன்மா என்ற சமிக்கையில் இருக்கிறார். அதாவது மனதில் அவருக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது. அப்போ இதுதான் ரூப பூமி. காம பூமியிலிருந்து காம பூமியை வென்றவருக்கு ரூப பூமி என்பது இருக்கிறது. மனதுக்குள்ள எண்ணங்களுக்கு அவருக்கு வேல்யூ இருக்கிறது. மனதின் எண்ணங்களுக்கு மதிப்பு இருக்கிறது. அப்போ அந்த மதிப்பும் பெருமதியும் அழிந்து போகணும். அப்போ அங்கே தான் இந்த ராகதேச மோக என்ற தீ முற்றுமுழுதாக அணையும் வழி இங்கே தான் திறக்கிறது. அப்போ அந்த வழியில் அவர் பயணிக்கணும். அந்த கிருத்திய ஞானத்தில் அவர் பயணிக்கணும். அப்போது நடைமுறையில் அவர் அன்றாட வாழ்க்கையில் கையாளும் போது சத்தியத்தை சாப்பிடுவது என்பது பசிக்கிறது. பசிக்கும் போது சாப்பிடுவது என்பது ஒரு வழிமுறை. அதாவது இங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்கிறது. அந்த சிஸ்டத்துக்குள் சாப்பிடும் ஒருவர் இங்கே இருக்கிறாரா, இதை அவர் பரிசீலனை செய்து பார்க்கிறார். சாப்பிடுவது ஒரு எண்ணம் தோன்றுகிறது, பசிக்குது அப்படின்னு சொல்லி. பசிக்கிறது என்று சொன்ன இவருக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ எண்ணம் வந்தபோது அப்போ அவர் சோறு சாப்பிட்றாருனோமே, சோறு பிணைஞ்சி வாய்க்குள்ளே வைக்கிறாரு. அப்போ வாயினை மென்று விழுங்குது. அப்போ விழுங்கினப்போ அது மறுபடியும் வாய்க்குள்ளே வைக்கிறார், மென்று விழுங்கிறது, வாய்க்குள்ளே வைக்கிறார், மென்று விழுங்கிறது என்பது ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்குது. ஒரு தொழில்பாடு இங்கே நடக்குது. அப்போ இந்த தொழில்பாடு என்பது நான் செய்கிறேனா? அப்போ எண்ணம் ஒன்று வந்தது பசிக்குதுன்னு சொல்லி. அப்போ அப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் பண்ணுறது. அப்போ சாப்பிட்றது சோறு தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி. நாங்கள் சோறு என்பது சத்தமும் வர்ணமும் தானே. சோறு என்றால் அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இணைந்தது வெளியில் இல்லை என்றால் அப்போ மனதில் இருக்கிறதா? இல்லை, அது ஒரு எண்ணம் தானே. அப்போ நாங்கள் எண்ணத்தையா சாப்பிட்டோம்? இவ்வளோ காலம் எண்ணங்களையா நாங்கள் சாப்பிட்டோம்? அப்போ எண்ணங்களையா நான் சாப்பிட்ருக்கோம்? எப்போ அது எண்ணங்களையா சாப்பிட்ருக்கோம்? இல்லை. அப்போது சோறு என்றால் அது ஒரு சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ அது வெளியில் இல்லை. அப்போ மனதில் தான் இருக்கா? அப்போது மனதிலும் இல்லை. அப்போ அது ஒரு எண்ணம் தானே. அப்போ எண்ணத்தையா நான் சாப்பிட்டேன்? இல்லை, அது ஒரு சிஸ்டம் ஒன்று இங்கே நடக்கிறது. ஒரு தொழில்பாடு ஒன்று நடக்கிறது. அப்போ இதுக்கு சொந்தக்காரர் இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார். சாப்பிடும் போதும் இந்த சத்தியத்தை அவர் உணர்கிறார். அப்போ சாப்பிடுவது என்பது ஒரு தொழில்பாடு. அப்போ அந்த தொழில்பாடு என்பது ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்கிறது. ஒரு வேலையை ஒரு தொழில்பாடு ஒன்று நடக்கிறது. அப்போ அந்த தொழில்பாடை நான் செய்கிறேனா? இல்லை, நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ எண்ணம் தான் நானா? இல்லை. அப்போ அந்த எண்ணத்தில் நானும் இல்லை. அப்போ தாகம் எடுக்கிறது என்றால் தண்ணீர் குடிக்கிறோம். அப்போ தண்ணீர் குடிக்கும் தொழில்பாடு என்பது நடக்குது, வேலைப்பாடு நடக்குது. அப்போ தண்ணீரை வாய்க்குள்ளே வச்சு நாங்கள் உறிஞ்சும் வேலைப்பாடு நடக்குது. அப்போ நானா தண்ணியை உறிஞ்சி குடித்தேன்? இல்லை, அது ஒரு தொழில்பாடு. அப்போ இந்த சிஸ்டம் நடக்கிறது. இந்த மரம் போல் மரத்துக்கு மழை பெய்தால் என்ன, வெயில் அடித்தால் என்ன, காற்று வீசினால் என்ன, குளிராக இருந்தால் என்ன, எல்லாமே ஒன்று தானே. அப்போ அந்த மரத்துக்கு இந்த மரம் வாழ்வதற்காக அதில் உள்ள இந்த இயற்கையில் உள்ள தேவைகளை அதை ஈர்த்து எடுத்துக்கொண்டு அதன் தொழில்பாடு அது நடக்கும். மரம் இந்த அதுக்கு ஆக்சிஜன் தேவையாக இருந்தால் இந்த சூழலில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அதன் தொழில்பாடு நடக்குது. அப்போ பூமியில் உள்ள தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு அதன் தொழில்பாடு நடக்குது. அப்போ அதே போல் இந்த மரம் என்பது வளர்ந்து வருது. இப்போ இதே போல தான் இங்கே ஒரு நடைமுறை நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த நடைமுறைக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரா? இப்போ நான் தான் சாப்பிட்டேனா? நான் தான் தண்ணீர் குடித்தேனா? நான் தான் நடந்து போனேனா என்று எல்லா நேரத்திலும் இந்த சத்தியத்தோடு இருக்கிறார். சத்தியத்தோடு விமர்சித்து பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது எல்லா இடத்திலுமே இவருக்கு தெரிவது, உணர்வது சத்தியமாகத்தான் இருக்கும். சத்தியத்தை தவிர எங்கேயுமே எதையுமே அவர் காண மாட்டார். அப்போ எல்லா இடத்திலும் சத்தியத்தை காண்பவர் எல்லா இடத்திலும் அந்த மாயையிலிருந்து மீள்வார். அப்போ இதுதான் மனதின் மாயையிலிருந்து மீளும் வழி.
மனதில் மாயும் வழியிலிருந்து மீளும் வழியில் பயணிப்பவருக்கு எதுவுமே உண்மையாகாது. மனதுக்கு வரும் எண்ணங்கள் எதுவுமே உண்மையாகாது. சோறு என்றால் ஒரு எண்ணம், தண்ணீர் என்றால் ஒரு எண்ணம், நடந்து போகிறேன் என்றால் ஒரு எண்ணம். அப்போ நடந்து போகும் செயல்பாடை நானா செய்கிறேன்? இல்லை. வலது கால் இடது கால், வலது கால் இடது கால், இந்த செயல்பாடு நடக்கிறது. எங்களுக்கு ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்தது, கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கடைக்கு போகும் செயல்பாடு என்பதை நானா செய்கிறேன்? இல்லை. அது எண்ணம் ஒன்று வந்தது, அந்த எண்ணத்தின் பின்னுக்கு நானா போனேன்? இல்லை. அந்த செயல்பாடு நடக்குது. அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை. அந்த மரம் போலத்தான் இப்போ இங்கே இந்த செயல்பாடுக்கு சொந்தக்காரர் இல்லை. அந்த மனதில் மேலும் வழியில் அவர் பயணிக்கும் போது அப்புறம் எங்கே நடந்து போனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தாகம் எடுக்கிறது தண்ணீர் குடித்தாலும் சரி, அவருக்கு நடந்து போகும்போது கால் பட்டுருச்சு, கால் ஒரு கல்லில் பட்டுருச்சு, கால் காயம் பட்டுருச்சு, பெருவிரல் காயம் பட்டுருச்சு, ரத்தம் போகுது. அப்போது அந்த கால் வலிக்கும், அவருக்கு ஒரு வலி உருவாகும், வலி வரும். வலிக்கிறது என்றால் அப்போ எனக்கா வலிக்குது? இல்லை. சென்சர். கால் என்றால் ஒரு சென்சர். இந்த உடம்பு என்பது ஒரு சென்சர். உடம்புக்கு வலிக்கும். அப்போ அது எனக்கா வலிக்குது? இல்லை. நானா அந்த வலியை உணர்கிறேன்? இல்லை. எனக்கு வலிப்பது கிடையாது, நான் உணர்வது கிடையாது. இந்த சென்சருக்கு தான் வலிக்கிறது. அப்போ இந்த சென்சர், இந்த உடம்பு என்பது நானா? இல்லை. இந்த உடம்பு நான் அல்ல. இந்த உடம்பில் நான் என்று ஒருத்தர் இல்லை. அப்போ உடம்பு என்பது அந்த மரம் போல், அதுக்கு எது நடந்தாலும் அது சாமானியமாக அவர் எடுத்து பார்ப்பார், சத்தியத்தை பார்ப்பார், சத்தியத்தை அங்கே கையாளுவார். அப்போது வலி, வயிற்று வலி, தலைவலி, முதுகு வலி எல்லாமே இந்த வேதனைகள் எல்லாமே அவருக்கு நடப்பது கிடையாது. அது ஒரு சென்சர் மட்டுமே. அப்போ சென்சருக்குள் வந்தது எனக்கு கண்களுக்கு தெரிந்தது எனக்கா தெரிந்தது? இல்லை. அப்போ காதுக்கு கேட்டது எனக்கா கேட்டது? இல்லை. அப்போ உடம்புக்கு வலிக்குதுன்னு சொன்னால் அப்போ எனக்கா வலிக்குது? இல்லை. அதுவும் ஒரு உணர்வு மட்டும்தான். அப்போ அந்த உணர்வு நானா உணர்கிறேன்? இல்லை. அப்போ அந்த சத்தியத்தை புரிந்து மனதில் மேலும் வழியில் பயணிப்பவருக்கு அப்போ இது எதுவுமே உண்மையாகாது, எல்லாத்திலும் மேல்கிறார். மனதின் மாயிலிருந்து மேலும் வழியில் பயணிக்கும், கிருத்திய ஞானம் வழியாக பயணிக்கும் இந்த சுத்தவதாரி சாவகர் எல்லா இடத்திலும் அவர் இல்லை. அப்போது 24 மணித்தியாலத்திலும் அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் அவர் எங்கேயுமே இல்லை. அவர் தொழில் செய்பவராக இருக்கலாம், அவர் ஒரு வியாபாரம் செய்பவராக இருக்கலாம், அவர் ஒரு கூலி தொழிலாக செய்பவராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும், ஒரு தனியார் துறையில் இருக்கலாம், ஒரு அரசாங்க தொழில் செய்பவராக இருக்கலாம், எப்படி ஒரு மாணவனாக இருக்கலாம், ஒரு மாணவியாக இருக்கலாம், ஒரு வயசு போனவராக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்டு நடைமுறையில் கையாளும் போது அவர் எங்கேயுமே இல்லை. அவர் இப்படி ஒருத்தர் இல்லை. ஏன்? துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு அவர் எங்கே போனாலும் அவர் அம்பட மாட்டார். அவர் இல்லை. துஷ்டியிலிருந்து என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர் ஆன்மா இந்த ஆன்மீகத்துக்கு வருகிறார். அப்போ ஆன்மீக வழி இங்கே தான் திறக்கிறது. இதுதான் ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்து மீளும் வழி. இதுதான் கிருத்திய ஞானம். கிருத்திய ஞானத்தின் வழியாக பயணம் செய்யும் இந்த சுத்தவதாரி சாவகர் மனதின் முற்றுமுழுதாக விடுதலை அடைந்து இப்போ எல்லா காரியத்திலும் ஈடுபடுவார். அவர் எல்லா செயல்களும் செய்வார், எல்லாத்துக்கூடையும் வழக்கம் போல் பேசுவார், எல்லாமே செய்வார். ஆனால் எல்லா இடத்திலும் அவர் இருப்பது இந்த சத்தியத்தோடு விழித்து கொண்டிருப்பார். சத்தியமும் அவரும் இரண்டு கிடையாது, சத்தியமும் அவரும் ஒன்றுதான். சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான். அப்போ இங்கே பிரித்து பார்க்க முடியாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை. அப்போது அவர் அந்த விழிப்புணர்வோடு இருப்பார். அவரை ஏமாற்ற யாராலும் முடியுமா? அவரை ஏமாற்ற இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அப்போ விழிப்புணர்வோடு விழித்து பார்த்து கொண்டு இருப்பார். எல்லா இடத்திலும் அவருக்கு தெரிவது சத்தியம்தான். அவருக்கு எல்லா இடத்திலும் கேட்பது சத்தியமாகத்தான் இருக்கும். ஏன்? எந்த சத்தம் கேட்டாலும் அது காதுக்கு தான் கேட்குதே தவிர எனக்கு கேட்பது கிடையாது. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம்.
அது இனிமையானதாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், இல்லை கவலையானதாக சாந்தமாக கூட இருக்கலாம். சத்தத்தில் ஏராளமான சத்தங்கள் இருக்குத்தானே. ஆனால் அது எதுவுமே இவருக்கு இதில் நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்தவர், மனதின் மேலும் வழியில் பயணிப்பவர், முற்றுமுழுதாக இந்த வழியில் பயணிப்பவர் தான் மனதில் முற்றுமுழுதாக விடுதலை அடைகிறார். அப்போ இதுதான் உண்மையான ஆன்மீக வழி. அப்போ இந்த ஆன்மீக வழியில் பயணிப்பவருக்கு ஆன்மா என்ற துஷ்டி கிடையாது. அப்போ ஆன்மா என்ற சமிக்கையில் மீளும் வழியில் அவர் பயணிக்கிறார். அப்போ ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்தும் மீண்டு சத்திய ஞானம் அடைந்து கிருத்திய ஞானத்தின் வழியாக பயணம் செய்து கிருத்தக் ஞானம் என்ற உணர்வு அற்ற சுபாவத்தில் அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இந்த சத்தியம் என்பது நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் கையாளக்கூடியது, நடைமுறையில் நாங்கள் உணரக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். அப்போ அது எங்கேயும் ஏதும் இல்லை என்பது நாங்கள் புரிந்து உணரக்கூடியதை தவிர அது எங்கேயும் ஏதும் இல்லாமல் போகாது. வழக்கம் போல் எல்லாமே இருக்கும், வழக்கம் போல் எல்லாமே தெரியும், வழக்கம் போல் எல்லாமே கேட்கும். ஆனால் அதுக்குள்ள பெருமதியும் அதுக்குள்ள மதிப்பும் தான் இங்கே அழிந்து போகிறது. இந்த அழிந்த நிலை தான் ராக தேச மோக அழிந்த நிலை, அது கரைந்த நிலை. அப்போது அது கரைந்ததன் பிறகு அப்போ இங்கே தீ பிடிக்கிறதுக்கு அங்கே விறகு இல்லை. விறகு இருந்தால் தான் தீ வைக்க முடியும். விறகு இல்லை என்றால் தீ வைக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லாட்டி தீயும் இல்லை. அப்போ இதுதான் இந்த தீ அணைந்த சுபாவம். தீ முழுதாக அணைந்ததன் பிறகு அங்கே ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இந்த நிலையானது தான் புத்த நிலை, இதுதான் புத்த சுபாவம். அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாண்டு புரிந்து உணர்பவர் புத்த சுபாவத்தை அடைகிறார். இவர்தான் உண்மையான ஆன்மீகவாதி. இந்த ஆன்மீகவாதி என்பவர் உலகத்துக்கு படம் காட்ட மாட்டார். நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எப்போவுமே எங்கேயுமே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டார். ஏன்னா அதை சொல்ல முடியாது, அதை சொல்வதற்கு வார்த்தை இல்லை. நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா, நான் ஞானம் அடைந்து விட்டேன் யாராவது தன்னுடைய படத்தை காட்டினாங்கன்னு சொன்னால், ஃபோட்டோவை தன்னுடைய யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது காட்டுறாங்கன்னு சொன்னால் அது உண்மையான ஞானம் கிடையாது, அவர் உண்மையான ஆன்மீகவாதியும் கிடையாது. ஏனென்றால் உண்மையான ஆன்மீக வழிக்கு வந்தவர் தன்னை இழந்து தான் வருகிறார். தான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீளும் போது அவரை இழக்கிறார். அப்போ எனக்கு நானே இல்லாத நிலையில் அப்போ நான் எப்படி ஞானம் அடைஞ்சினேன் நான் சொல்கிறது? அப்படி ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வார்த்தைகள் இல்லை. நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்ற ஒரு ஃபோட்டோவை காட்டுனா அப்போது அது அந்த ஃபோட்டோவில் இருப்பது நான் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது அவர் இருப்பது ஆணவத்தில் அல்லவா, அவர் இருப்பது ஈகோவில் அல்லவா. அப்போ அந்த ஈகோவின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக அவர் பலூனை போல் அவர் ஊதிக்கிட்டு தான் இருப்பார், பெரிய ஆள் போல் காட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ அவர் இருப்பது துஷ்டி இல்லைன்னு அவரை காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதே போல் இன்றைக்கு உலகத்தில் எல்லாமே காட்டி கொண்டிருக்காங்க, நான் ஞானம் அடைந்து விட்டேன், நான் ஆன்மீகவாதின்னு சொல்லி. அப்போ உண்மையிலேயுமே அவர்கள் யாருமே ஞானம் அடையவும் இல்லை, அவர்கள் யாருமே ஆன்மீகவாதியும் அல்ல. ஆன்மீகம் என்றால் என்னன்னு தெரியாது மூடர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆன்மீகத்தை விற்கும் வியாபாரிகள் தான் இருக்கிறார்கள், ஞானத்தை விற்கும் வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்களெல்லாமே தனக்கு தேவையானதை செய்து கொள்ளவும், தான் உலகத்துக்கு பெரிய ஆள்னு காட்டிக்கொள்ளவும், தன்னுடைய லாபத்துக்காகவும் உலகத்துக்கு ஞானத்தை விற்கிறாங்க, ஆன்மீகத்தை விற்கிறாங்க. உண்மையான ஆன்மீகவாதிகளும் இங்கே இல்லை, உண்மையான ஞானம் படைத்தவங்களும் இல்லை. அப்போது எல்லாத்திலும் இருந்து மீண்டவருக்கு நானும் இல்லை என்றால் அப்போ அங்கே அவருக்கு தன்னுடைய உருவத்தையும் காட்ட முடியாது. அப்படி ஒன்று இல்லை. இந்த உருவம் தான் நானா? இல்லை, உருவத்திலும் சத்தத்திலும் மீண்டவர் நான் என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறார். அப்போ கண்களுக்கு தெரிவதும் உருவத்திலும், காதுக்கு கேட்கும் சத்தத்திலும். அப்போ சத்தமும் வர்ணமும் இல்லை என்றால் அப்போ எதுவுமே இல்லையே. அப்போ கண்ணும் காதும் இணைந்தது தானே எல்லாமே. அப்போ இணையாவிட்டால் எதுவுமே இல்லையே. அப்போ இணைந்ததை தான் உலகத்துக்கு இன்றைக்கி காட்டி கொண்டிருக்காங்க. அப்போ காட்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாமே மூடத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போது உருவமும் சத்தமும் இரண்டுமே மாயை, கற்பனை.
அப்போ அது எங்கேயுமே இல்லாத போது அப்போ நானும் இல்லை. அப்போ நானும் இல்லை என்றால் அப்போ ஞானம் படைத்த ஒருவர் இருக்கிறாரா? இல்லை. அப்போ புத்தர் என்றால் ஒருத்தரா? இல்லை. புத்தர் என்றால் கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ மனிதனோ யாருமே இல்லை. எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்ட நிலைதான் புத்த நிலை. அதுதான் புத்த சுபாவம். துஷ்டிகளிலிருந்து மீண்ட போது அவர்தான் புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ நான் தான் புத்தர் என்று அவர் ஒருபோதும் சொல்லுவாரா? இல்லை. ஏன்? நான் என்னை இழந்ததன் பிறகு தான் புத்த சுபாவத்தை அடைகிறார். புத்த சுபாவத்தை அடைந்த போது நான் தான் புத்தர் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் துஷ்டியில் இருந்து கொண்டு அதை சொல்லலாம். துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு அதை சொல்ல முடியாது. அதற்கு வார்த்தைகள் கிடையாது, வார்த்தைகள் இல்லை. அப்போது புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் அல்ல. அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் புத்த நிலை. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்பவர் புத்த நிலையை அடைகிறார். அப்போ அங்கே ஒருத்தர் கிடையாது. அப்போ இதுதான் புத்த சுபாவம். அப்போ இந்த புத்த சுபாவத்தை அடைபவர் தான் உண்மையான ஆன்மீகவாதி. உண்மையான ஆன்மீகவாதி என்றால் இவர்தான். அப்போ ஆன்மீகம் என்பது இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தில் தான் இருக்கிறது. மனம் உருவான விதம் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த தத்துவத்தில் தான் இருக்கிறது. மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறார். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டு ஆத்ம சமிக்கையில் இருக்கும் இவர் ஆத்ம சமிக்கையிலிருந்து மீளும் வழிக்கு வந்து மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்து உணர்வு அற்ற சுபாவத்தில் அதிர்வு அற்ற சுபாவத்தில் நிர்வாணம் அடைகிறார். பிறந்த பிஞ்சி குழந்தையைப் போல பிரபாஸ்பரமான மனநிலை தூய்மையானது. அது பாலை போல சுத்தமான பரிசுத்த நிலையை அடைகிறார். புத்த சுபாவம் அடைகிறார். அப்போது சத்திய கிருத்திய கிருத்தக் என்று 3 ஞானத்தின் வடிவில் திபரிவட்டங் தெவ்த சாக்காரங் என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சத்திய ஞானம் கிருத்திய ஞான கிருத்தக் ஞான என்ற திபரிவட்டங் தெவ்த சாக்காரங் என்ற 3 விதமான வழிகளில் பயணித்து இவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இது இங்கே தான் இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்ற இந்த வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. சத்திய ஞானம் அடைவர் சம்மா திட்டிக்கு வருகிறார். அப்போ சம்மா திட்டி, சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்ற இந்த 8 வழி பாதையில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பயணத்தின் போது அவர் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்துக்குள் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ எங்கே பார்த்தாலும் எதை கேட்டாலும் அவர் இந்த சென்சர்களுக்குள் எது உணர்ந்தாலும் அது எங்கேயும் இருப்பது இல்லை, எங்கேயும் ஏதும் கிடையாது என்ற சத்தியத்துக்குள் அவர் இருந்து விழித்து பார்க்கும்போது அப்போது எங்கேயுமே ஏதுமே ஒன்றுமே கிடையாது. அந்த சத்தியத்தை உள்வாங்கி புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். உலகத்தை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார். அப்போதுதான் உண்மையான ஆன்மீகம். இந்த ஆன்மீக வழியில் பயணிப்பதற்கு நீங்களும் வாருங்கள். புத்தோத்பாத போதனைகளுக்கு உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன, உண்மையான ஞானம் என்றால் என்ன, அப்போது சத்திய ஞானம், குத்திய ஞானம், குத்தக் ஞானம் என்ற இந்த 3க்குள் நாங்கள் இந்த 3இன் வழியாக பயணம் செய்து புத்த சுபாவத்தை அடைந்து ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து இந்த உலகில் இருந்து மீண்டு மனதின் மாயிலிருந்து மீண்டு மரணத்தை வெல்ல, உலகை வெல்ல இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.